பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை தொடர்பான விசாரணையில் தினம் தினம் திருப்பங்களும் எதிர்பாராத என்கொயரிகளும் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் போலீஸ் பிடியில் சிக்கியுள்ளனர். முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு முக்கிய புள்ளியாக சதித்திட்டம் தீட்டிக் கொடுத்த சம்போ செந்திலை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடிய காவல்துறை அவனுக்கு நெருங்கியவர்களை கண்காணிக்க தொடங்கியது. அப்போதுதான் சம்போ செந்திலின் நெருங்கிய கூட்டாளி வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனும் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்தது. மொட்டை கிருஷ்ணனை பிடித்தால்தான் சம்போ செந்திலின் இருப்பிடத்தை அறிய முடியும் என யோசித்த காவல்துறை மொட்டை கிருஷ்ணனுக்கு வலை விரித்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த வலையில் இயக்குனர் நெல்சன் குடும்பமே சிக்கியிருக்கிறது. மொட்டை கிருஷ்ணனும் நெல்சனின் மனைவி மோனிஷாவும் நீண்ட கால நண்பர்கள் என்ற நிலையில் அடிக்கடி போனில் பேசி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் 4 நாட்களுக்கு முன்பாக காவல்துறை விசாரணை நடத்தியது. தற்போது இயக்குனர் நெல்சனையும் காவல்துறை விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடையாறில் உள்ள நெல்சனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் 1 மணி நேரமாக அவரிடம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் மீண்டும் விசாரணை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மோனிஷாவின் செல்போனுக்கு வரும் அழைப்பு விவரங்கள், செல்போன் ரெக்கார்டுகளை எடுத்த போலீசார் 2வது கட்ட விசாரணையை விரைவில் துவங்கவிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மொட்டை கிருஷ்ணனும் மோனிஷாவின் தம்பியும் தான் நெருங்கிய நண்பர்கள் என்ற நிலையில் தம்பி மூலமே மோனிஷாவிற்கு மொட்டை கிருஷ்ணனை தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் மோனிஷாவின் தம்பியையும் போலீசார் விசாரிக்க கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே சம்போ செந்திலின் சமீபத்திய புகைப்படம் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த பழைய புகைப்படத்தை வைத்தே காவல்துறை தேடி வந்த நிலையில் சம்போ செந்திலின் முன்னாள் மனைவி மூலமாக சமீபத்திய புகைப்படங்களை எடுத்திருக்கிறது. இந்த புகைப்படத்தை இன்டர்போல் போலீசாருக்கு தனிப்படை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு பதுங்கியிருந்த சம்போ செந்தில் VPN எண்ணை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 5 பேரிடம் தொடர்ச்சியாக பேசி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி ரவுடி புதூர் அப்புவையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது. புதூர் அப்பு நாட்டு வெடிகுண்டுகளை தயாரிப்பதில் கை தேர்ந்தவன் என்ற நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக புதூர் அப்புவிடமிருந்து சம்போ செந்திலுக்கு வெடிகுண்டுகள் கைமாறியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படாத நிலையிலும் வெடிகுண்டுகள் கைமாறியது எதற்காக, வேறு ஏதேனும் குற்ற செயலுக்கு பயன்படுத்த கைமாறியதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறது. ரவுடி புதூர் அப்புவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தனிப்படை போலீசார் வெளி மாநிலங்களுக்கும் விரைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுதர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.